ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மேன்ஹோட ஃபைனல் எபிசோட். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் என்னோட இன்னொரு சேனலில் போட்டிருந்தேன், ட்ராமா வித் ரயில. ஆக்சுவலி அந்த சேனலை தூக்கிட்டாங்க. யூடியூப் கேமரில் ரொம்ப ரொம்ப பாஸ் அதிகமாக எப்பயுமே நான் நல்ல சேனலாக ஒரு சேனலை ரன் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு பொறுக்காது, தூக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் என்னோட பழைய சேனல் போச்சு. அதுக்கப்புறம் சரின்னு எப்படியோ பேசி அந்த சேனலை நான் திரும்ப வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் போட்டுட்டு இருந்த அந்த சேனலையும் 2.0லையும் தூக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் அப்பீல் கொடுத்துருக்கேன். எப்படியே அது வரக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஃபைனல் எபிசோட் பார்க்காம நிறைய பேருக்கு மண்டையே உடஞ்சிரும். ஸோ அதனால ஃபைனல் எபிசோட இதில் போட்டுறேன். அதுக்கப்புறம் 2 மைசோர் அந்த சீரீஸ் கண்டிப்பாக நான் கன்டினியூ பண்ணுவேன். ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன். யூடியூப் எத்தனை சேனலை தூக்கினாலும் சரி, திரும்ப திரும்ப நான் வந்து உங்களை எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இதை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு இல்லை. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் இங்கேருந்து போகிற மாதிரிலாம் இல்லை. பிஎல் எல்லாம் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். ஸ்ட்ரைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை தான். அதுக்காக பிஎல்லை விட்டுட்டு நான் ஸ்ட்ரைட்டுக்கு போகவே மாட்டேன். எனக்கு பிஎல் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு எத்தனை பிஎல் சேனல் இருந்தாலும் சரி, அந்த சேனலை திரும்ப திரும்ப நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். யூடியூப் எவ்வளோ சேனல் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, கவலைப்படவும் மாட்டேன். திரும்ப திரும்ப நான் போட்டுட்டு தான் இருப்பேன். அதனால நான் வீடியோ போட மாட்டேன், ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக போடுவேன். புதுசாக வர 4 வரையும் போடுவேன். அதே மாதிரி நான் புதுசாக 2 சீரிஸ் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக நான் என்னோட பழைய ட்ராமா வித் ரை சேனல்லே போட்டுருவேன். அந்த சேனலுக்கு பிரச்சனையெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுது. ஸோ அதனால அந்த சேனலையும் இந்த சேனலையும் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு இடையில என்னோட காணா போன சேனலை எப்படியாவது திரும்ப யூடியூப்லேருந்து வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸோ அதில் தான் பேலன்ஸ் இதோட எபிசோட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டில் அதில் தானே இருக்குது. ஸோ அதனால் அதில் தான் போய் பார்க்க முடியும். இப்போதைக்கு இதில் பார்த்துக்கோங்க. அந்த சேனல் வந்ததுக்கப்புறம் நான் அதில் கன்டினியூ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 மைசோரோட எபிசோட்ஸ் இதில் கண்டினியூ பண்ணுறேன். முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா அந்த சேனலில் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த சேனல் வந்துடும். பார்க்குற மாதிரி இருக்கிறவங்க அந்த சேனலில் தான் பார்க்கணும். வேறு வழி இல்லை. திரும்ப அதை ரீஅப்லோட் நான் பண்ண முடியாது. ஏன்னா அதை பேக்கப்லாம் நான் எடுத்து வைக்க மாட்டேன். பிஎல் பொறுத்த வரைக்கும் பேக்கப்லாம் வைக்கவே முடியாது. லேப்பில் வச்சாலும் பிரச்சனை, மொபைலில் வச்சாலும் மெமரி இல்லை. ஸோ அதனால் பேக்கப் எடுத்து வைக்கல. ஆல்ரெடி சேனலில் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த சேனல் திரும்ப வந்துடும். அதனால் கவலைப்பட வேணாம். இந்த சேனலை கன்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த சேனல் வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேலன்ஸ் எபிசோட்ஸ் அதில் கூட அப்லோட் பண்ணி விட்டுறேன். இப்போ எபிசோட்குள்ளே போகலாமா? இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடில் என்ன நடந்ததுன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். சூர்யா எனக்கு ஆப்போ தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் கூட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். அவன் அப்பா வேணான்னு சொல்லி வந்துட்டான். காரில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கான் ஆப்போ. கண்ணெல்லாம் செவந்து போச்சு. ஏன் கடவுள் என்னை இங்கே அனுப்பி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இந்த வாழ்க்கை செட் ஆகாது போல இருக்குன்னு அழுதுகிட்டே இருக்கான். நான் இல்லைன்னா கண்டிப்பாக சூர்யா நல்லா இருந்திருப்பாங்க. என்னாலதான் இதெல்லாம்னு சொல்ல, நீ ஒன்றை பிளேம் பண்ணாத சரியா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சூர்யா சொல்கிறான். ஆப்போக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உன் கூட இருக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன்னு சொல்ல, அப்போ கண்டினியூவா அழுதுட்டே இருக்கான். இங்க பாரு அப்போ, நான் உன் பக்கத்துல எப்பயுமே இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சூர்யா ஆப்போவை ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் ரொம்ப எமோஷ்னலா அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஆயிடுச்சு. முழிச்சு பார்த்தா கார்ல ஆப்போ மட்டும் படுத்திருக்கான். அங்க பார்த்தா சூர்யா ஒரு பக்கம் உட்காந்து அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நைட் ஃபுல்லா டிரைவ் பண்ணது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, தூங்கி இருக்கலாம்லன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை, அந்த சன் ரொம்ப அழகா இருக்குல்ல, அதான் அதை பாக்குறதுக்காக வந்தேன்னு சூர்யா சொல்றான். ஆப்போவும் பக்கத்துல உட்காந்து அவனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்கை சன் அதெல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்புறம் சூர்யா வந்து ஆப்போ கிட்ட அப்படியே ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரிங் எல்லாம் எடுத்து முட்டி போட்டு அதை பார்க்கும்போது ஆப்போக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏற்கனவே சார் ஃபீலிங்ஸ்ல இருக்காரு, இப்ப இது வேறையாங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நான் சூர்யாவா இல்லாட்டியும் பரவாயில்ல, அதாவது ஒரு பெரிய முதலாளியா இருக்காட்டியும் பரவாயில்ல, சூர்யாவா இல்ல, கண்டிப்பா உன்னோட சூர்யாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பணக்கார சூர்யா கிடையாது, என்ன நீ ஏத்துப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆப்போக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே சிரிக்கிறான். இப்ப எதுக்கு ஆப்போன்னு சொல்லிட்டு தோணுனே சொல்லலாம். தோன் அப்படியே அழகா சிரிக்க இவன் அவனுக்கு ரிங்கு போட்டு விடுறான். ஃபைனலி 2 பேருக்கும் தனியாவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கையில கியூட்டா சூர்யா கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். இதுக்கப்புறம் எதுவுமே வேணாம், நீ என்னோட பாப்தோனா இருந்தா அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேருக்கு இடையில கிஸ் கொஞ்சம் டீப்பா அப்படியே போய்கிட்டே இருக்கு. 2 பேரும் அப்படியே ஜாலியா அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட புது லைஃப்னு சொல்ல, சரி அதுக்கப்புறம் கையில சுத்தமா காசு இல்லை, ரிங் எடுத்து கொடுத்து வித்துட்டாவது எப்படியாவது ஒரு சின்ன ரெசார்ட் மாதிரி போய் ஸ்டே பண்ணிக்கலாம், ஒரு குட்டி வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றான் ஆப்போ. இதெல்லாம் நம்ம என்கேஜ்மெண்ட் ரிங் இதெல்லாம் கொடுக்காதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வாட்ச் கொடுக்குறான். சரி சூர்யா வாட்சை கொடுத்தனே அந்த வாட்சை வாங்கி பாக்குறான். அந்த ஆளு, என்னது இந்த வாட்சுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன். 5000 ரூபாயா? டே இது மில்லியன்டான்னு சொல்ல, அதனால எனக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி காசு தான்னு சொல்ல, டக்குன்னு கார் கீ எடுக்கிறான். இப்ப எதுக்கு நமக்கு கார், இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்ல, அப்புறம் காருக்கான பணத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. குட்டியா ஒரு வீடு பார்த்து தனியா அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு பாக்குறாங்க. இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கும், உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணை பார்த்து கேட்கிறான் சூர்யா. என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், நீங்க தான் எப்படி இருக்க போறீங்களோ தெரியலங்கிற மாதிரி ஒரு பக்கம்
அப்படி இவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வேலை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிடைக்கிற வேலை ஏதாவது பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஏதோ ஒரு வேலை காலியா இருக்குன்னு சொல்லி ஒரு ரெசார்ட்ல இருக்கு. சரி வா நம்ம அங்க போய் பார்க்கலான்னு 2 பேரும் வேலைக்காக போறாங்க. அங்க அந்த அம்மா இன்டர்வியூ பண்ணுது. சரி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்ல, நான் MBA முடிச்சிருக்கேன், ஆக்சுவலி எனக்கு CEO ஜாப் இருந்தா வேணும்னு சொல்ல, என்னது CEOவான்னு அந்த அம்மா மறைக்குது. நான் MBA முடிச்சிருக்கேன்னு சொல்லல, தவான் குரூப்ல MDயா இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா இங்க ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு, அதான் பண்றதுன்னா பண்ணுங்கன்னு சொல்ல, கடைசியில புல்லு வெட்ட விட்டுட்டாங்க 2 பேரும் புல்லு வெட்டுறேங்கிற பேர்ல புல் வெட்டிட்டு இருக்காங்க. அதுலயே கத்திரிக்கோள் வேற உடஞ்சு போச்சு. சூர்யா கிட்ட கொடுங்க நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் மாத்தி கொடுத்துட்டு இருக்கான். 2 பேரோட மூமெண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாவும் போகுது. இருந்தாலும் சூர்யாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பணம் எடுத்து பிக்கி பேங்க் மாதிரி ஒன்று வச்சிருக்கான். அதுல போட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு சேவ் பண்ணான்னு தெரியல, பட் அதை சேவ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கிடைக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க. கப் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாம சூர்யா கஷ்டப்பட, இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லி மேல இருக்க பேப்பரை அப்படியே ரவுண்டா கப்பு மாதிரி பண்ணி இதுக்குள்ள போட்டு இப்படி சாப்பிட்டா சூடா இருக்காது, டேஸ்டா இருக்கும்னு சொல்லி அவனுக்கு அப்படியே அந்த கப் நூடுல்ஸை ஊட்டி விடுறான். ஸோ இப்படியே இவங்க மூமெண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்க வீட்டில். அம்மாவுக்கு தான் கஷ்டமா இருக்கு. சூர்யாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, ரிங்கு போகவே மாட்டேங்குது. அவன் ஃபோனை எடுக்கவும் மாட்டேங்கிறான். என்ன பண்றதுனே புரியல. ஏன் எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் சூர்யாவை எங்க போய் பார்ப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நிம்மதியா இருந்த ஃபேமிலி கடைசியில் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பார்த்தா நம்ம ஆப்போட அப்பா அம்மா 2 பேர் வராங்க. அங்க இருக்க மெய்டு வந்து உள்ள போகாதீங்கன்னு கண்ட்ரோல் பண்றாங்க. தள்ள அந்த பக்கம், இப்பவே நான் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக போறாங்க. அங்க சூர்யாவோட அப்பா உட்காந்துருக்காங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, பேசுறதுக்கு எதுவும் இல்லை, உங்க பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, கூட்டிட்டு போனது உங்க பையன், என் பையன் எங்க இருக்கான்னு தெரியல, ஆப்போவை கூட்டிட்டு போனது உங்க பையன் தானே, எங்க என் பையன் ஆப்போ சொல்லுங்கன்னு சொல்ல, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, யாரை பத்தி எனக்கு யோசிக்கிறதுலாம் நேரம் இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களே போய் பாத்துக்கங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு உங்களை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்ல, இங்க பாருங்க போதும் பேசுனது, இதுக்கு மேல பேசாதீங்க, அந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப 2 ஃபேமிலிக்கு இடையில இருக்க எல்லாமே முறிஞ்சும் போச்சு. இதுக்கப்புறம் நீங்க வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு இடையில ஆர்குமெண்ட் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. கடைசியில பார்த்தா ஆப்போட அப்பா கத்துன்னு கத்திட்டு அங்க வந்து கிளம்பிட்டாரு. அம்மா இருக்காங்க. 2 அம்மாவும் என்ன பண்றதுன்னு புரியாம வீடு பாத்துக்கலாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் சூர்யாவோட அம்மாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அம்மா வராங்க அங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு. இப்ப எதுக்கு இந்த மாதிரி நீங்க பிடிவாதமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையே சொல்லணும்னா அவன் சந்தோஷமா இருக்கான்னு பார்க்கும்போது விட்டுற வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்மாக்கு லைட்டா ஹார்ட் கிட்ட ஏதோ பெயினா இருக்க மாதிரி இருக்கு. அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா நம்ம தை பையனும் கூடவே அங்க நம்ம சேனும் இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி போன் பண்ணி பாக்குறாங்க. சூர்யாவும் போன் எடுக்கல, அப்பவும் போன் எடுக்கல. என்னாச்சுன்னே தெரியல, எங்க போயிட்டே இருக்கு, போனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி தாய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சேனுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் பொசசிவ் ஆயிடுச்சு போல. உனக்கு ஆப்பவும் நினைச்சு கவலையா இருக்கான்னு சொல்ல, ஆமான்னு அவன் சொல்றான். கேட்டனி சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரெண்டா அவனை நினைச்சு நான் கவலைப்படுறேன், இதுக்கப்புறம் அவன் என் மனசுல இல்ல, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கன்னு சொல்ல, நாளா சோகமாலாம் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சேன் சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு, சூர்யா கண்டிப்பா ஆப்போவை பத்திரமா பார்த்துப்பான். எங்க வீட்டுல இருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்டுல ஒரு சண்டையே நடக்குது. 2 ஃபேமிலிக்கு இடையில பிரச்சனை பெருசாகுது. அம்மா அப்பா கிட்ட எவ்வளவு பேசினாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இப்ப எல்லாருமே பிரச்சனையில இருக்காங்க. அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியாம கவலையா இருக்குன்னு சொல்ல, விடு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், அதெல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி தாய் சொல்றான். விடு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு குடுன்னு அங்க எங்க எந்திரிச்சு போறான். எங்க போறான்னு பார்த்தா இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். உனக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா அப்படின்னு சொல்லி சேன் கையில கொடுக்க, உனக்கு இது ஞாபகம் இருக்கா, அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது, உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா, இந்த அப்படின்னு ஐஸ்கிரீமை கொடுக்க ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். பாத்தியா, எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்ச ஒண்ணு பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் குழந்தை மாதிரி மாறிடும், அந்த மாதிரிதான் இது, விடு எதுவா இருந்தாலும் சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் லிப்ஸ்ல எல்லாம் ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்கு. தாய் அதை அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட க்ளோஸா போகும்போது நம்ம சாருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப அவனை டச் பண்ணும்போது எனக்கு அவனுக்கு கிஸ் பண்ண போல தோணுதுன்னு சொல்லி தாய் மனசுக்குள்ள நினைக்க, சேனுக்கு அதெல்லாம் கேக்குது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா, மைண்ட் ரீடிங் பவர்ல டச் பண்ணா மைண்ட்ல நினைக்கிறது வெளியே கேட்கும், புரியுமான்னு சொல்ல, அது எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அவனும் தலையாட்டுறான். தெரிஞ்சுதான் சொன்னியாடா அப்படிங்கிற மாதிரி சேனு பையன் அப்படியே நம்ம தாய் பையனுக்கு கிஸ் பண்றான். 2 பேரோட கிஸ் கியூட்டா அப்படியே போய்கிட்டு இருக்கு.
அப்புறம் சூர்யாவை தான் காட்டுறாங்க. சூர்யாவும் ஆப்போவும் அந்த பீச்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க பாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் உன்னை தூக்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேணாம், நான் சும்மா தான் நடந்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்புறம் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நிறைய பணம் சம்பாதிச்சு இதே மாதிரி ஒரு இடத்துல இந்த பீச்ல தான் நம்மளோட வெட்டிங் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் போடணும், எல்லாமே செட் பண்ணணும். ஸோ எல்லாமே அங்கே டேபிள்ஸோட இருக்கணும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த இடம், இங்கே தான் நம்ம கல்யாணம்னு சொல்லி கெஸ்ட்டை எப்படி வரவேற்கணும், நீ எப்படி நடந்து வருவ, நான் எப்படி உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா மூமெண்ட்டையும் சூர்யா அப்படியே ரொம்ப ஆசையாக சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக நம்ம 2 பேரும் நினச்சபடி நம்மளோட வெட்டிங் நடக்க போகுது. சிம்பிளாக இந்த டைம் நடந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது. உண்மையாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். உண்மையாக தான் சொல்றேன், கண்டிப்பா என் பக்கத்துல நிக்க போறது நீதான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். சூர்யாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. சரி வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே பீச்சை ரசிச்சுட்டே அந்த பக்கம் போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க எப்பயும் போல ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. இங்க இருக்கவங்க தான் இவங்களை காணும்னு சொல்லி தேடிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க போல. அதுக்கப்புறம் அம்மா உட்காந்துருக்காங்க வீட்டுல. ஈவரான் அம்மாவை பாக்குறதுக்காக சூர்யாவை கான்டாக்ட் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க, இன்னும் இல்லைன்னு சொல்ல, இதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஆப்போ தான், அந்த ஆப்போனாலதான் சூர்யா இப்படி இருக்கான்னு தோணுதுன்னு சொல்ல, இதுல ஆப்போ என்ன பண்ணா, ஆப்போ ஒன்றும் பண்ணல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, ஃபர்ஸ்ட் நான் தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன், இப்பதான் எனக்கு புரியுது. அப்புறம் அங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அது வந்துன்னு சொல்லி ஏதோ சொல்ல வரான். நான் சொல்லேன்னு தப்பா நினைச்சுக்காத, இது எல்லாமே என்னோட தப்பு தான், ரொம்ப ரொம்ப சாரி, நான் உன்னை இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கவே கூடாது. இதுக்கப்புறம் உனக்கு உன்னோட ஃப்ரீடம் நான் கொடுக்குறேன், நீ இந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆயிடு, உனக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்த்து நீ சந்தோஷமா இருன்னு சொல்ல, உடனே சொல்றான் எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு, சூர்யா அவனை உண்மையா லவ் பண்ற ஒரு பர்சனை மீட் பண்றான்னு அதனாலன்னு சொல்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையா சூர்யா ஹாப்பியா இருக்கணும்னு நீ நினைக்கிறீல, அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்குன்னு சொல்ல, அப்பா எங்க மேல இருக்காங்களா, அதுக்கப்புறம் அப்பாவை நான் மீட் பண்ணவே இல்லை, ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, மேல போப்பா அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அமைதியா இருக்க, அங்க இருந்து கிளம்புறான். போகும்போது ஒரு முறைச்சிட்டு தான் போறான். ஆக்சுவலி இவன் கிட்ட தான் பெரிய தப்பு இருக்குது போல இருக்கு. அம்மாக்கு இங்க பார்த்தா லைட்டா ஹார்ட் அப்படியே பெயின் ஆகுற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே அங்க உட்காந்துருக்காங்க, டேப்லெட் எடுத்து பாக்குறாங்க, டேப்லெட் அங்க இல்ல. அப்புறம் இங்க பார்த்தா போன்ல பேசிட்டு இருக்காரு அப்பா. அவரோட அந்த டிராகன் பெல்லி அந்த ப்ராஜெக்டை பத்தி தான் பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் போல இருக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் பணத்தெல்லாம் திரும்ப கொடுங்க, எங்களுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா வரான். அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்க, 2 பேரும் பேசலான்னு சொல்ல, வா சும்மா தான் இருக்கேன் உட்கார் அப்படின்னு மாதிரி அப்பா சொல்ல, சரி ஓகேன்னு அவனும் போய் உட்காந்துட்டான். இப்பதான் நான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு. சூர்யா வந்து இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, ஆமா அந்த இடத்த எங்களால வாங்க முடியல, பட் என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்ல, சூர்யா ஏன் இந்த மாதிரி திங்க் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி அந்த இடத்த இவங்க வாங்கலன்னா வேற ஒருத்தர் வாங்கத்தான் போறாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துக்கு பணம் நிறைய கிடைக்கும்னு தெரிஞ்ச எல்லாரும் விற்பாங்க. வேற ஒருத்தருக்கு அந்த இடம் போறதுக்கு நமக்கு வந்தா என்ன இருக்கும், சும்மா அடுத்தவங்களை பத்தி ஆர்கனைஜை பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்தா நம்ம பிசினஸ் எப்படி ரன் பண்ண முடியும், நம்ம அவங்களுக்கு வேற ஒரு இடம் கொடுக்குறோம் தானே சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி பேச, நீ சொல்ற எல்லாம் கரெக்ட் தான், பட் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சூர்யாவோட பெஸ்ட் மேட்ச் எதுன்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்ல, அது வந்து நீங்க 2 பேரும் எப்படி பிரேக்கப் பண்ணீங்கன்னு சொல்லி அப்பா கேட்கிறாரு. அது வந்து அங்கிள் ஆக்சுவலி நாங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். அதாவது நீங்க ஆப்போ கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணனால வேற வழி இல்லாம நான் சூர்யாவை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ல, பாத்தியா இந்த மாதிரி ஒரு பர்சனை விட்டுட்டு அவனை போய் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய கரெக்டான பர்சன் நீ தான், அவன் எமோஷனலா இப்ப ஆப்போ கூட லாக் ஆயிட்டு எனக்கு தான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சூர்யாவை பழையபடி நான் மாத்துவேன்னு சொல்ல, அவன் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட மேரேஜை பத்தி நான் திரும்ப யோசிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நீ தான் அவன் டிசர்வ் அவன் பக்கத்துல நிக்கிறதுக்கு, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, அதுக்குள்ள பார்த்தா ஏதோ சத்தம் கேக்குது. அங்க அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க. பயந்து போய் அப்பா அப்படியே ஓட, அதை பார்த்துட்டு அந்த பையன் முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். இவன் தான் ஏதாவது பண்ணி வச்சானான்னு தெரியல. அதுக்கப்புறம் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அப்பாவும் உட்காந்து இருக்க, சேன் இது கண்டினியூவா ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் சூர்யாக்கு. லைன் போகவே மாட்டேங்குது. அதுக்குள்ள டாக்டர் அங்க வந்துட்டாங்க. டாக்டர் இந்த பையனோட அங்கிள் போல. இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, பட் இருந்தாலும் பிரச்சனை தான், ஈஸியா சரியாகும்னு தோணல, கொஞ்சம் கஷ்டம் தானே சொல்ல, அம்மாவோட ஹார்ட் டிசீஸ்க்கு இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாக்கு ஹார்ட் டிசீஸா, என்னடா சொல்றேன்னு அப்பா கேக்குறாங்க. எனது அம்மாக்கு ஹார்ட்ல பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க,
சேன் வந்து சூர்யாவுக்கு தான் கண்டினியூவா கால் பண்ணிட்டே இருக்கான். நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கவா நீ கேட்க, அவன் எதுவுமே பேசல. நீ போட அந்த பக்கங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு திரும்பி வந்து மறுபடியும் சூர்யாவுக்கு ஃபோன் பண்றான். அதுக்கப்புறம் பிரான்சிஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ண நான் உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு அப்படியே ஆப் ஓடி வரான். வாவ், ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு, சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் செம்மையா இருக்கும், உங்க அம்மா குக் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல அங்கிருந்து ஒரு லேண்ட்லைன்ல ரிங் வருது. யாரா இருக்குன்னு சொல்லி போன் அட்டன் பண்ணி பார்க்க பிரான்சிஸ் தான் பேசுறான். அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா, சரி ஓகே நீ பாத்துக்கோ, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க அவங்க இப்ப நல்லா தான் இருக்காங்க, ரெக்கவரி ரூமுக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்ல வேற ஏதாவது இருந்தா என்கிட்ட போஸ்ட் பண்ணி சொல்லு, நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ண ஒரு நிமிஷம் இருங்க, என்ன இப்படி பேசுறீங்க, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆமா எனக்கு அம்மாக்கு என்ன சம்மந்தம், இதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல சூர்யா நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, அவங்க உங்களோட ஃபேமிலி புரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு நீங்க தேவைப்படுற நேரத்துல அவங்க கூட நீங்க இருக்கணும், நீங்க உங்க ஃபேமிலியை விட்டு வந்தாலும் அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். சரி பிரான்சிஸ், எனக்கு நீ ஹெலிகாப்டர் அனுப்பி வை, நான் இப்பயே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்ல சார் ஹெலிகாப்டரா சார், எப்படி சார் அனுப்ப முடியும், இப்ப வேற சரியில்லை சார் நிலைமைன்னு சொல்ல சரி விடு நான் கார்லயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அப்புறம் இங்கதான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்ல அம்மாக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் அம்மாவை பார்த்தா அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியலேன்னு. கரெக்டா சேன் வரான். எப்படிப்பா தெரியும், உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க மைண்டை ரீட் பண்ற பவர் நமக்கு இருக்கு, ஆனா மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல, பணம்னு தான் பாத்தீங்களே தவிர லவ்வை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு உங்களோட இந்த பிசினஸ் ரொம்ப முக்கியம், பணம் தப்பா பெருசா தெரியுது, உங்களுக்கு லவ் தெரியல, நம்ம உண்மையா லவ் பண்றவங்க யாருன்னு உங்களால ஏத்துக்க முடியல, அவங்க நம்மளை விட்டு போறாங்கிறத உங்களால ஏத்துக்க முடியுமா, இப்பவாது புரிஞ்சுக்கங்கப்பா. ஏன் போனான்னு தெரியுமா, அவன் லவ் பண்ண அந்த பர்சனுக்காக, அவனுக்கு பணம்லாம் தேவையில்லைன்னு தோணுச்சு, அதனாலதான் அவன் போனான்னு சொல்லிட்டு அங்கிருந்து சேன் போயிட்டான். அப்பாவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் சூர்யாவே ஆப்பவின் தான் காட்டுறாங்க. காரை வாங்கினாங்கல்ல, அந்த பையன் கிட்ட போய் கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க, இந்த வாட்சை வேணா வச்சுக்கடா, என் காரை திரும்ப கொடுத்துடுடான்னு. அந்த பையன் யோசிச்சுட்டு சரி போனா போட்டு இருந்தான்னு சொல்ல குடுகுடுன்னு கீழே வாங்கிட்டு 2 பேரும் ஓடி வராங்க. கார்ல வந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது, நல்லதா இருப்பாங்கன்னு சொல்லி ஆப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஓகே தான், நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே தான் வரான். அஸ்வின் கிட்ட இருந்து போன் வருது. நீயும் ஆப்போ எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க வந்துகிட்டு இருக்கோன்னு சொல்ல ஆப்போ கார் ஆக்சிடென்ட் ஆன பர்சன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். என்னதுன்னு சொல்லி எங்களுக்கு ஷாக்கா இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்கதான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அம்மா படுத்திருக்காங்க, அப்பா அங்க இருக்க ஃபிளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா கண்ணு முடிச்சு பார்க்க என்னாச்சு உனக்கு, நீ நல்லா இருக்கியான்னு சொல்ல கண்ணை திறந்து பார்த்தா சுத்தி சுத்தி ஃபிளவரா இருக்கு, நான் கார்டன்ல இருக்கிறேன்னா எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல, இது ஹாஸ்பிட்டல் தானான்னு அம்மா கேக்குறாங்க. ஆமா, இது எல்லாம் உனக்கு நான் வாங்கிட்டு வந்த ஃபிளவர், ஆனா உனக்கு என்ன பூ பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா, அதனாலதான் எல்லா பூவையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நீ என்னை விட்டு போறேன்னு நினைச்சேன்னு என்னால முடியல, என்னால அதை ஏத்துக்கவே முடியல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு போய் வேகமா ஒரு தாமரை போயிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்ல அதை பார்த்துனே சிரிப்பு வந்துருச்சு அம்மாக்கு. தாமரை பூவா, நான் என்ன புத்தாவா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. அப்படியா, சரி வேற என்ன பூ கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியாதே, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நம்ம மேரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வெளியாள்க மாதிரியே நடந்துட்டோம், ஆனா நீ என்னை விட்டு போயிருவேன்னு தெரியும் போதுதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, உண்மையா இப்பதான் எனக்கு புரியுது, என்னால நீ இல்லாம சத்தியமா இருக்க முடியாது, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ற ஒரு பர்சனை இழக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அப்பா அழுகுறாரு. அம்மா கதை கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பியான்னு சொல்லி கேட்க அம்மா அப்படியே அழுதுட்டே அந்த பூவை கையில வாங்கிட்டாங்க. அந்த தாமரை பூவை பார்த்தா அம்மா சிரிக்க அப்பாவுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொடுக்கணும், ரோஸ் கொடுங்க, இதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல சரி சரி கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுக்குள்ள பார்த்தா அங்க டாக்டர் வராங்க செக்அப் பண்றதுக்கு, கூடவே அந்த பையனும் வரான். ஆன்ட்டி எந்திரிச்சாச்சான்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈயும் அப்பாவும் தள்ளி நின்றுட்டு இருக்காங்க. அப்பா அழுகிறது ஈக்கு புரியுது. ஈ உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், வரியா 2 பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்ல சரி அங்கிள் வாங்க போலான்னு சொல்ல அம்மாவை செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு 2 பேரும் பேசலான்னு மொட்டை மாடிக்கு தான் போறாங்க. அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சொல்லுங்கப்பா என்ன என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போய் நிக்கிறான். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணுமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா, சூர்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னது என்னோட தப்பு, நான் அந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாதுன்னு சொல்ல என்னாச்சுப்பா நீங்க என்ன சொல்றீங்க, திடீர்னு இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்ல என்னோட தப்பு தான், ஆக்சுவலி லவ்னா என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது, நான் தான் தப்பா பேசிட்டேன். சோ என் பையனோட
சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது. அதுப்பா நான் சொல்றது, நானும் உண்மையா சூர்யாவை லவ் பண்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. தவான் குரூப்பை மேல கொண்டு வரக்கு என்னால முடியும், நீங்க என்ன நம்பலான்னு சொல்ல. ஆனா ஃபீலிங்ஸ்னு வரும்போது என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போறாரு. ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆள் என்ன ஓவரா பேசுறான், இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு மனசுக்குள்ள அவன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறான். உண்மையாவே நீ சூர்யாவை லவ் பண்றியா அப்படின்னு அப்பா கேக்குறாரு. ஆமா, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்றான். நான் அவனை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமா, ஆப்போவை போட்டு தள்ளுற அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல. ஆப்போட ஆக்சிடென்ட்க்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா கேக்குறாரு. இவனோட நான் மனசுக்குள்ள நினைச்சது வேற வெளியே சொல்றானேங்கிற மாதிரி. என்னப்பா பேசுறீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல. நீ தானே ஆப்போவை கார் ஆக்சிடென்ட் பண்ணது, உண்மை சொல்லு உண்மை சொல்லுன்னு அப்பா கேக்குறாரு. இல்ல அது வந்துன்னு சொல்லிட்டு அப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். நீங்க என்ன பேசுறீங்க, தள்ளுங்க, நான் இது பண்ணலன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து அப்படி கிளம்பி போயிட்டான் அந்த அப்பா. கீழே விழுந்தவர் எந்திரிக்கவே முடியல, காலில் அடிபட்டுருச்சு போல அப்படியே உட்கார்ந்துருக்காரு. வேகமா கீழே இறங்கி வரான் அந்த வந்தவனே அப்படியே ஏதோ யோசிக்கிறா. என்னோட ஆக்சிடென்ட்டை பத்தி இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல ஒரு குட்டி பிளாஷ்பேக். அதாவது இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க, இவனை பாக்குறதுக்காக அந்த உண்மையான ஆப்போ பையன் வரான். வா வா ஆப்போ, உன்னை பார்க்கத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. எதுக்காக நீங்க வர சொன்னேன்னு சொல்லி கேக்குறான். உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, நீ பண்ணையெல்லாம் எனக்கு தெரியும், அதுக்குதான். என்ன அப்போ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நீ சொல்றது எனக்கு புரியலன்னு சொல்ல. இங்க பாரு, உன் நடிப்பெல்லாம் உனக்குள்ளேயே வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த தேவையும் கிடையாது. நான் உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன் தெரியுமா, நீ என்னதான் என்னையும் சூர்யாவையும் பிரிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா சூர்யா உன்கிட்ட வரமாட்டான் அப்படின்னு ஆப்போ சொல்றான். என்னது, என்ன இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்க. இங்க பாரு, பிரேக்கப் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஏற்கனவே இன்னொருத்த கூட அஃபேர் இருக்கு, அது தெரிஞ்சுதான் அவன் பிரேக்கப் பண்ணிருக்கான். மத்த யாருக்கு அது தெரியாது. கரெக்டா? உன்னோட அஃபேரை பத்தி நான் சொல்லவா, எல்லாருக்கும் சொல்லவா? கரெக்டா இருக்கும்ல? இப்பவே போய் சொல்றேன், அப்பதான் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. தனித்தாகமா இருக்கா, இந்தா குடின்னு சொல்லி காஃபி எடுத்து அப்படியே அந்த கப்ல ஊத்தி விட்டுட்டே இருக்கான். சூர்யாவை பத்தி பேசவும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுவானோங்கிற மாதிரி பயந்து போய் வச்சுட்டே இருக்க. தனியா இருக்கிறோம்னா இப்படிதான் இருக்கணும், அடுத்தவங்க கிட்ட வராதன்னு சொல்லிட்டு வேகமா ஆப் அந்த பக்கம் போறான். அப்புறம் தான் இந்த பையனுக்கு எப்படியாவது ஆப்பை போட்டு தள்ளணும்னு சொல்லி கார் எடுத்துட்டு போய் அவனை இடிச்சிருக்கான். ஆக்சுவலி அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடம் இதுதான். அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பத்தி யோசிக்கும் போது இப்ப அதை திங்க் பண்ணும்போது அவனுக்கு ஷாக்கா இருக்கு. அது எப்படி இவருக்கு தெரிஞ்சது, எப்படி இதை கண்டுபிடிச்சிருப்பாருன்னு புரியல. வேகமா அங்கிருந்து ஓடிட்டான். கீழே வந்து பாக்குறான், அங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான். நர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, போலீஸ் எல்லாம் இருக்கு. போலீஸை பார்த்தோன்னே வேகமா இந்த பக்கம் ஓடி போயிட்டான். அதுக்குள்ள சூர்யாவும் ஆப்போவும் அங்க வராங்க. ஆப்போ போன்ல பேசிட்டு இருக்கா அசின் கிட்ட. என்னது ஈதா இதெல்லாம் பண்ணானான்னு சொல்லிட்டு இருக்க. சேன் அங்க வந்து ஓடி வந்து அப்படியே சூர்யாவை ஹக் பண்ணிக்கிறான். கவலைப்படாத, ஓகேவா நீன்னு சொல்ல. அம்மா எப்படி இருக்காங்கன்னு சூர்யா கேக்குறான். அம்மா நல்லா இருக்காங்க. அம்மா எங்க? அம்மா கூட இருக்காங்க நினைக்கிறேன்னு சொல்ல. ஐயோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா ஓடுறாங்க. சூர்யா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமா அங்க வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா அப்பா அப்படியே அங்க உட்கார்ந்து இருக்காரு, கால நல்லா அடிபட்டு இருக்கு. அம்மாவை அந்த தான் கூட்டிட்டு போனா, சீக்கிரம் போய் பாருன்னு சொல்ல. நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்ல. என்ன நர்ஸ் பாத்துப்பாங்க, நீ முதல்ல போய் அம்மாவை காப்பாத்துன்னு சூர்யா கிட்ட அப்பா சொல்றாரு. சூர்யா போக சேனும் ஃபாலோ பண்றேன், ஆப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு 3 பேரும் போறாங்க. அதுக்குள்ள கார்ல அம்மாவை கடத்திட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு போகுது. சேன் நீ முதல்ல அப்பா கூட இருந்து அப்பாவை பாத்துக்க, நான் போறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு சூர்யா போறான். நானும் வரேன்னு ஆப்போ சொல்ல. ஆப்போ வேணாம், நீ முதல்ல உள்ள நீ வராது, அது உனக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு சூர்யா அந்த பக்கம் போக சேன் உள்ள போறான். ஆப்போக்கு அங்க போறதுக்கு மனசே வரல. அங்க இருக்க சைக்கிள் ஒன்று எடுத்துட்டு அவனும் போறான். சேனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அடப்பாவீங்களா எல்லாரும் போறீங்களேன்னு அவன் அந்த பக்கம் ஓடி போயிட்டான். ஒரு பக்கம் கார் போயிட்டு இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு போலீஸ் ஒரு பக்கம், சூர்யா ஒரு பக்கம் அந்த ஃபாலோ பண்ணிட்டு போக. நம்ம பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல. வாயை மூடிட்டு இருங்க, இதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கார் வேகமா ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சைக்கிள்ல ஃபாலோ பண்ணிட்டு அங்க வந்துகிட்டே இருக்கிறாரு நம்ம ஆப்போ சார். அங்க காரு வேகமா வந்துட்டு இருக்க. ஆப்போ முன்னாடி நிக்கிறான். அவன் சைக்கிளை பார்த்துட்டே தான் கார் வருது. அப்புறம் அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்குள்ள அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. பாப்தோன்னு கத்திட்டே சூர்யா வரான். அம்மாவை அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கீழே விழுந்துட்டான் ஆப்போன்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்க அப்படியே சூர்யா இருக்க. ஆப்போ கண்ணை திறந்து பாக்குறான். இப்ப இங்க இருக்கிறது நம்ம பாப்தோன். வெள்ளையா ஒரு இடம், அங்க யாருமே இல்ல, அவன் மட்டும் தனியா இருக்கா. ஒன்னும் புரியல. சூர்யா டோர் தாய் எல்லாரும் எங்க இருக்கீங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான். சுத்தி அங்க யாருமே இல்ல. திடீர்னு பார்த்தா ஒரிஜினல் ஆப்போ பையன் அங்க வந்து நிக்கிறான். ஆப்போவை பார்த்தோன்னே ஷாக்கா இருக்கு தோனுக்கு. ஆப்போ நீன்னு சொல்லி கேட்க, எப்படி இருந்தது, இவ்வளவு நாள் என்னோட இடத்துல நீ தானே இருந்த அப்படின்னு சொல்ல. ஷாக்கா இருக்கு அவனுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தா ப்ளீஸ்
பாப்தோன் எந்திரி எந்திரின்னு சொல்லி சூர்யா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. அவனோட பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிக்கிட்டே இருக்கு. டோன்னு கத்திக்கிட்டே இருக்க. டாக்டர் அங்க வராங்க. அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் காட்டுறாங்க. என்னோட இடத்துல நீ இருக்கும்போது நல்லா இருந்ததுல, என்னோட வாழ்க்கையை நீ திருடிக்கிட்டேன்னு சொல்ல, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள எல்லாம் இல்லைன்னு சொல்ல, என்ன பண்றது, டைம் முடிஞ்சுது, நீ இதுக்கப்புறம் அங்க போக முடியாது, என்னோட இடத்துக்கு நான் போறேன்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், நான் அந்த இடத்துக்கு நிரந்தரமா இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, ஒரே ஒரு தடவை சூர்யா கிட்ட நான் குட் பை சொல்லிட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி சூர்யா கிட்ட நான் சொல்லிட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்ல, உனக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நீ எனக்கு பதிலாக அங்க இருந்த ஒரு போலியான ஆப்போ தானே, என்னோட எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிட்டீல, இதுக்கு மேலே உனக்கு சான்ஸ் கொடுக்கல, எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்னோட இடத்துக்கு போறேன், நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆப்போ போறான். இங்க தோனோட பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு. டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்றாங்க. சூர்யா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான். ப்ளீஸ் ஆப்போ, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்லி காலை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கான் பாப்தோன். ஆனா அவன் கேட்குற மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக அழுதுகிட்டே அப்படியே அங்க பாப்தோன் இருக்க. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி ரொம்ப அழுகுறான். சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இனிமேல் ஆப்போவா நீ தான் அங்க இருக்க போற, சும்மா உன்கிட்ட விளையாண்டா, நீ என்னடா அழுதுகிட்டே இருக்க, உண்மையான ஆப்போ இப்படிலாம் அழுக மாட்டான், தைரியமா இருப்பான், நீ இந்த மாதிரிலாம் இருக்காத சரியான்னு சொல்லி ஆப்போ சொல்ல ஷாக்கா இருக்கு தோனுக்கு. என்னதுன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, ஆமா நீ அங்க இருக்கும் போது எல்லாரையுமே சந்தோஷமா பாத்துக்கிட்ட, நான் அங்க இருந்த வரைக்கும் யாருக்கு முகத்துலயும் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை, அப்பா அம்மா அஸ்வின் கிட்ட அப்புறம் சூர்யா கிட்ட எல்லாரையும் நீ பத்திரமா பாத்துக்கிட்ட, நீ அங்க இருக்கிறது சரியா இருக்கும், நான் இப்படியே போறேன், என்னோட லைஃப் இப்படி இதோட முடிஞ்சிரும், நீ அங்க போய் சந்தோஷமா இருன்னு சொல்ல, என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி தோன் கேட்குறான். இதுக்கப்புறம் நீ தான் ஆப்போ, எப்பயுமே அதை மாறக்கூடாது சரியா, எல்லாரு கூடயும் ஹாப்பியா இரு, அப்பா அம்மாவுக்கு மட்டும் நீ இது ஆப்போ இல்லைங்கிற மேட்டர் தெரியவே கூடாது, ஸோ அதை அப்படியே காப்பாத்து, ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்ல, சரி கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்றான். சரி ஓகே ஓகே போ, சூர்யாவை பத்திரமா பாத்துக்கோ, எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆப்போ அங்க இருந்து போயிட்டான். இப்பதான் பாப்தோனுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்புறம் அங்க பார்த்தா அந்த மாஸ்டர் டான்ஸ் ஆடுவாருல, அவரு வந்து நிக்கிறாரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ல. மாஸ்டர் நீங்களான்னு சொல்ல, நான் தான், போ உன்னோட வாழ்க்கையை நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி, நீ தான் இனிமேல் ஆப்போன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாப்தோன்னு அப்படியே வரான். அந்த நாய்க்குட்டி ஒன்று பார்த்துருப்பான்ல, அது கழுத்துல பார்த்தா அதே அந்த பாசி மாலை இப்ப சாமியார் கழுத்துலயும் இருக்கு. அதை பார்க்கும்போது தான் புரியுது எல்லாமே விதிப்படி தான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல் அழுதுட்டே இருக்க சூர்யா கண்ணு முன்னாடி நம்ம பாப்தோன் கண்ணை திறந்து பாக்குறான். நீ வந்துட்டியான்னு சொல்ல, நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியப்படி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு சூர்யாக்கு. அவனை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். எல்லாரும் அங்க வந்தாச்சு, எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு இவன் எந்திரிச்சது. அப்ப இப்ப ஆப்போ நல்லா இருக்கான். ஸோ அவனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்க, அங்க பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் மூலமா இறந்து போயிட்டாங்கிற நியூஸ் வருது. அப்பா எப்படியோ எல்லாமே சரியாயிடுச்சு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, எனக்கும் நிம்மதியா இருக்கு, என்னோட லைஃப்ல எப்பயுமே நீ மட்டும் தான் என் கூட இருக்க போறேன்னு சொல்லி அங்க நம்ம ஆப்போவும் சூர்யாவும் கியூட்டா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவனோட வாழ்க்கை. அப்புறம் சூர்யா கிட்ட ஆப்போ சொல்றான், நான் திரும்ப வந்துட்டேன், அதாவது பாப்தோனா தான் வந்திருக்கேன், நான் ஆப்போவை மீட் பண்ணேன், அவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான், நான் தான் இந்த லைஃப்ல ஆப்போவா இருக்கணும்னு, நானும் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, அப்போ நீ மீட் பண்ணியா, ஆமா நான் மீட் பண்ணேன்னு சொல்லி ஹாப்பியா பேசுறான். அதுக்கப்புறம் இங்க சூர்யாவோட வீட்டுக்கு சாப்பிட வர, சூர்யாவோட அப்பாவும் சூர்யாவும் எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் அப்போவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு கெஞ்சுறாங்க. போதும் நீங்க பேசினதை பத்தி நாங்க எதுவுமே நினைக்கல, நல்லபடியா இந்த லைஃப் நல்லா போனா அதுவே போதும், எங்க பையனோட சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாம நீ ஆப்போவா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா நீ எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு, நீ எங்களோட ஆப்போவா எங்க கூட தான் இருக்க போற அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஃபேமிலியா ஆப்போ ஃபேமிலி ஹக் பண்ணிக்குது. கூட அசினும் ஜாயின் பண்ணிக்கிறான். சீக்கிரமா இவங்களுக்கான வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கப்பா, நிம்மதியா இருக்கும் அப்பதாங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பாவுக்கும் ஹாப்பியா இருக்கு, லவ் தான் ஃபைனலி வின் பண்ணுச்சுங்கிற மாதிரி அப்பாவும் திங்க் பண்றாரு. எங்கடா ரொம்ப நேரமா செகண்ட் லீட காட்டலையேன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா சேன பையன் ஒரு கார்டு கொடுக்குறான், ஒரு டிக்கெட், அதாவது ஸ்டார் கேஸ் பார்க்கலான்னு. பட் எனக்கு ஒர்க்கருக்கு வர முடியாதுன்னு சொல்லி தாய் சொல்லிட்டான். அப்படியான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண, நீ வேணா என் ரூமுக்கு வாங்க, இன்னைக்கு ரெண்டு பேரும் ஜாலியா அங்க பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு போறான். வரதுனா வா, இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ரூமுக்கு போறான். அங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அந்த இடமே பாக்குறதுக்கு அழகா இருக்கு. உன் கண்ணு முன்னாடி இப்ப நான் ஸ்டார்ஸ் கொண்டு வருவான்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் கியூட்டா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது அப்படியே அங்க ஜாலியா இன்டிமேட்டா இருக்காங்க. செகண்ட் லீட் கிட்ட இந்த மாதிரி ஒரு சீனை நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுத்தனே வரும்னு பார்த்தேன். ஃபைனல் எபிசோட்ல தான் இந்த செகண்ட் லீடு கொஞ்சம் ஸ்லோவா அவங்க மேட்ரு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வழியா இவங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபைனலி ஆப்போக்கும் சூர்யாக்கும் அவங்க ஆசைப்பட்டபடி பீச்ல வெட்டிங்கு. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி நான் உன் பக்கத்துலயே இருப்பேன், உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்ல, நானும் தான், உன்னை தவிர வேற ஒருத்தர்
கூட என் வாழ்க்கை இல்லவே இல்லைன்னு சொல்லி 2 பேரும் ஹாப்பியா ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணி அப்படியே அவங்க வெட்டிங்க கியூட்டா இங்க முடிக்கிறாங்க. கையில இருக்க பொக்கேவை தூக்கி போடணும்ல, தூக்கி போடுறா நம்ம ஆப்போ. யார் கையில கடிச்சதுன்னு பார்த்தா நம்ம தாய் கையில. தாய் சேனை பார்த்து சிரிக்க சேனு கியூட்டா ஒரு கிஸ் பண்றான். ஃபைனலி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா ஃபர்ஸ்ட் லீடுக்கு மேரேஜை முடிச்சிட்டாங்க. செகண்ட் லீடு ஒரு வழியா ஒன்னா சேர்ந்துட்டாங்கிறத சிம்பாலிக்கா சொல்லிட்டாங்க. ஃபேமிலியும் அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ்லாம் எடுத்துக்க ஃபைனலி ஹாப்பி எண்டிங்கோட இந்த சீரீஸை இங்க முடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு சைட் ஸ்டோரி கொடுத்தாங்க. அந்த சைட் ஸ்டோரியில ஃபுல்லா இன்டிமேட் சீன். ஸோ அதனால அந்த சைட் ஸ்டோரியை நான் போட முடியாது. அதாவது ஆப்போக்கும் சூர்யாக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் எடுக்கும்ல, அதுதான் அங்க வந்தது. ஸ்பெஷலா வேற எதுவும் கிடையாது. அந்த சீனை நான் போட்டாலும் தூக்கிடுவாங்க. ஏற்கனவே சேனல் போன வருத்தத்துல இருப்பேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வருத்தமெல்லாம் இல்ல, நான் போட வேண்டிய சீரீஸா நான் போட்டுறேன். மத்தபடி சேனல் இருந்தாலும் சரி போனாலும் சரி அதை பத்தி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்னோட எத்தனை சேனல் போனாலும் திரும்ப திரும்ப நான் பிஎல் சீரீஸை போட்டு உங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் ஆவேன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலனாலே என்னோட மொக்க குரலை கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்தா வரும். உங்க தலையெழுத்து அப்படி இருக்கு. வேற நல்ல குரல்ல நல்ல பிஎல் கேட்கலான்னு ட்ரை பண்ணிருப்பீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னானாலும் சரி தூக்கத்துல வந்தாலும் என்னோட வாய்ஸை கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன், நீங்க கேட்டுட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதனால இந்த சீரீஸை இங்க முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் எபிசோடு முடிஞ்ச அளவுக்கு சேனல் வந்துடும் நினைக்கிறேன். வராத பட்சத்துல பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்ன பண்ண முடியும், என்னால ரீஅப்லோட்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே பாப்பா வச்சுட்டு ஒரு எபிசோட் போடுறதே டார்ச்சரா இருக்கு. இதுல பேலன்ஸ் 9 எபிசோடு மறுபடியும் வாய்ஸ் ஓவர் பண்ணி அப்லோட் பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு ஃபீல் குட்டான கியூட்டான ஒரு சீரிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு லேகிங்கே இல்லாத மைல்டான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அடுத்த 4 வரியுள்ள மீட் பண்ணலாம். பாய்.